Hey hi guys, welcome back to our channel. இன்னைக்கு Fluffy Paradise ஓட 4th episode தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நிமா நாக்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. அதுவும் நல்லாவே ட்ரைனிங் பண்ணுது. இதை பார்த்தோன்னே டேனும் லெஸ்ஸும் சூப்பர்மா, இதே மாதிரி நீ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாக்ஸோட ஃபெதர்ஸ்லாம் ஈஸியாகவே அதுக்கு பழகிடும். ரொம்ப தூரத்துக்கு போயும் அது உன்கிட்ட வரத்துக்கு ஈஸியாகவே ட்ரைனிங் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நிமாவும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணுறா. இதே மாதிரியே நாளைக்கும் வந்து ட்ரைனிங் கூட சரியான்னு லெஸ் கேட்கும் போது, இல்லை நாளைக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. டேனும் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு எனக்கு டியூட்டர் வராங்க, அவங்கள போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லிகிட்ருக்கா. அடுத்த நாளாக ஆகுது. அவள் டியூட்டருக்காக வெயிட் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல பொண்ணாக உட்காந்துருக்கா. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கே வந்து, இவங்க தான் இனிமேல் உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, மற்ற ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்களோட பேர் என்னென்னா ஆனாலி டெஸ்ஸா. இவங்கள நம்ம டெஸ்ஸானே கூப்பிட்டுக்கலாம். இவங்களை பார்த்த உடனே நெமாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டான ஆளாக இருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாத்ஸ்லேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டுக்கு. இன்னொரு பேர் டெஸ்ஸா தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டெஸ்ஸா என்னென்னா நிமாவை மேலே கீழேயும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு வந்தவங்களும் நான் உங்களுக்காக டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் டெஸ்ஸா அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க. அவங்க என்னென்னா, நெஃபர்ட்டிமா உனக்கு பேசுகிறதுக்கான ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு என்னது பேசுகிறதுக்கெல்லாம் மேனர் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போது அம்மா பேரையோ இல்லை அப்பா பேரையோ சேர்த்து சொல்லணும். நீ வந்து ஒரு இன்ட்ரோவை ப்ராப்பராகவே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நிமாவும் அவளும் சரிங்கிற மாதிரி கவனிச்சிட்ருக்கா. ஆனால் அவங்க கையில் வச்சதை வச்சே நல்லா அடிச்சிட்டாங்க. அவளால் தாங்கவே முடியல. எதுக்கு அடித்தாங்கன்னு கேட்கவும் முடியலை. ட்ரெஸ்ஸஸ் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண, மூச்சே பார்த்துட்டு இருக்காமன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கோ வந்து முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா, எனக்குலாம் அது சுத்தமாக பிடிக்காது. நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா எனக்கு இதிலெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவள் கோவமாக முறைச்சிட்டு இருக்கும் போதே கதவை தட்டு சவுண்டு கேட்குது. அவங்க தான் திரும்பி டீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காவும் டெஸ்ஸா சொல்கிறாங்க, நாங்கள் சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம போது நிமாவுக்கு தூக்கி வரி போடுது. என்னது ஃப்ரெண்ட் ஆகிட்டோமா, எனக்கு இருக்கிற ஒரே எதிரியே நீந்தாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. நிமாவோட ஃபஸ்ட் டேவே செம்ம பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவங்க எதுக்கு பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் அடி வாங்கிட்டே இருக்கா. ரொம்ப அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்காக பண்ணுறதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பண்ணணும், எழுதுறத ஒழுங்காக எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கான கிளாஸை அப்படியே முடியுது. பாவம் நிம்மா காற்று போன பலூன் மாதிரி ஆகிட்டா. டெஸ்ஸா சொல்கிறாங்க, நீ பேசிக் கூட ஒழுங்காக தெரியாமல் இருக்க, உனக்கு பேசிக்லேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உன் அக்காவும் அண்ணனும் அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருந்தாங்க, நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்களான்னு தெரியாது, இருந்தாலும் இப்படி சொல்லியே நிம்மாவை புண்ணாக்கிட்டு இருக்காங்க. ஒரே டீச்சர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே இதான் பிரச்சனை. சரி, அவங்கள விட ஒன்றை பர்ஃபெக்டாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிம்மா ரூமுக்கு வந்து உட்காந்து நாக்ஸ் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கா. இன்னைக்கு டேவே நல்லாவே இல்லை, அவங்க என்னை பிடிச்சி அவ்வளோ அடிக்கிறாங்க தெரியுமா, என்னை பார்த்தா எப்படி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் கொந்தளிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியும் நினச்சிட்ருக்கா. வேணாம் நானே பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், அவங்களாம் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறா. அடுத்த நாளாக ஆகிடுச்சு. டெஸ்ஸாவும் வந்துட்டாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ண போகிறான்னு நம்மளும் பார்த்தா அப்படியே நீ வந்து என்னோட நல்லதுக்கு தானே எல்லாத்தையும் சொல்கிறீங்க, நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நல்லது, நீ புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. நிம்மா என்ன பிளான் போட்டிருக்கான்னா, இந்த மாதிரி நம்ம சிரிச்ச முஞ்சோட இருந்தோம் அப்படின்னா நம்ம க்யூட்னஸில் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. சரி, லெசனை கவனி, இது ஹிஸ்ட்ரி கிளாஸு, ஹிஸ்ட்ரியில் நீ நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிம்மாவும் நடிக்க முடியாமல் நடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகிடுது. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிமா பாட்டுக்கு யார்ட்டையும் பேசாமல் நொந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி டல்லாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிமாவோட அக்காவும் இவளுக்கு வெயில் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிமா அப்படியே உலகமே இடிஞ்ச மாதிரி நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. உனக்கு என்னாச்சு, வேறு எதுவும் வலிக்குதா, வரியா டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர்கிட்ட போகிற அளவுக்குலாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடிட்டே இருக்கும் போது நினைக்கிறா, டெஸ்ஸாவை பற்றி நான் எதுவுமே சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் நம்மளே சமாளிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கா. அப்போது டக்குன்னு அவங்க அண்ணன் வந்து பிடிச்சிடுறான்.
ஏன் இப்படி ஓடுற? அம்மா கேட்கும்போது எதுக்கு பதில் சொல்லாமல் ஓடிட்டுருக்க? கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து நிம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நிமாவுக்கு அல்ல. ஏன்னா 10 பில்லியன் டெசாக்கு மேலே பயங்கரமாக அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இப்போ சொல்லு நீ டெசானால தானே இப்படி மூட் அவுட்டாக இருக்க, என்ன நான் சொல்லுது சரிதானே அப்படின்னு கேட்கும் போது அவளும் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும், நீ என் பொண்ணு சரியா, என்னாச்சு ஒழுங்கா சொல்லுமா அப்படின்னு கேட்டாலும் அவன் சொல்கிற மாதிரி இல்லை நான் இதில் உங்களை இழுக்க விரும்பலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவுக்கு இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு. சரி நீ சொல்கிற மாதிரி இல்லை இருந்தாலுமே சொல்கிறேன் டெசா உண்மையிலேயே நல்லவங்க தான். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கான காரணம் உன் ஃப்யூச்சருக்காக தான்மா. அவங்க அப்படி இருந்தால் தான் நீ நல்ல ஒழுக்கத்தை கற்றுப்பியான், அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நீ தான் அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்க வைக்கணும் சரியா, உன்னால் அது முடியுமா? என் பொண்ணுக்கு இதெல்லாம் சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிமாவும் அவங்க அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பிரிஸ்க் ஆகிட்டு சரிம்மா நான் இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கான்ஃபிடென்ட்டாக போகிறா. நிமாட அண்ணனும் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, எப்போவுமே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அவன் கை மேலே வச்சு ஒரு ஸ்பெல் பாடுறான். அந்த ஸ்பெல்னால் அவளுக்கு ரொம்ப வார்மாக ஃபீல் ஆகுது. அவன் மனசில் உள்ள பாரமே எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்ல. சரி இப்போது உனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஹீலிங் பவர்னால் நீ இப்போது நார்மல் ஆகிக்கிட்ட. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இங்கே எல்லாருமே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் சரியா அப்படின்னு அவன் ஆறுதல் கொடுக்குறான். இவளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இப்போ நிமாவோட வயசு வருதான், என்னால் இதை முடியும், டெசாவை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சுருவேன், எங்கள் அண்ணா அப்புறம் அக்கா மாதிரி தான் நானும் அப்படின்னு. அப்படியே கட் பண்ண ஒரு வருஷமும் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிமா ரொம்பவே வளர்ந்துட்டா. அவளை வளர்ந்ததை பார்த்து அவங்க அப்பா என்ன என் பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் இப்படி வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிமா என்னென்னா ரொம்ப பொறுப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க அப்பா நீ ரொம்ப நல்ல பொண்ணாக மாறிட்ட, ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் காரணம் டியூட்டர் டெசா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசாவுக்கு ஒரே பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இந்த பொண்ணு தான் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் டெசா வாயிலேருந்து வருது. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எப்பயும் போல் நிமாவுக்கு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போது கிங்டம் ஆஃப் கச்சையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நிமா திடீர்னு கேட்குறேன், ஆமாம் சவுத் வெஸ்ட்டில் ஒரு இடத்துல ரொம்ப வறட்சியாக இருக்காமே அப்படின்னு. அது கேட்டோடனே டெசாக்கும் ஆமாம் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, நல்ல விஷயந்தான், ஆமாம்மா அங்கே நிறைய வறட்சியாக இருக்குது, இருந்தாலுமே அவங்கெல்லாம் நம்ம கிங்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, நம்ம கிங்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் நிறைய விஷயங்களை படைச்சிருக்காரு, ஏன் இருந்தும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த எசாவும் ஓ அப்படிலாம் கிடையாது, அவங்க ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி தான் கடவுளும் இவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கும் போது அது எப்படி கடவுளே படிச்சுட்டு கடவுளே பனிஷ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும் போது டெசா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு இப்போ வேணாமா, நான் அது இனிமேல் சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்காகவே சொல்லலை. நிமாவுக்கு முன்னாடி பார்த்த ஹைப்ரிஸ் தான் ஞாபகம் வருது. அவரும் இதே மாதிரி தான் ஏதோ சொன்னார், ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. டெசா இந்த மாதிரி ப்ராப்பராக எதுவுமே சொல்லாதனால நிமாவே சொல்கிறா, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு விஷயத்த கவனம் இல்லாமல் சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களுக்கு என்னது நான் அப்படி சொல்லித்தரேனா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு. இவ்வளோ நாளாக அடிக்காமல் பொறுமையாக இருந்த டெசா இன்றைக்கி அவங்க கண்ட்ரோலையே மீறி அவங்க அடிச்சிட்டாங்க. அவள் அடித்ததுக்கப்புறம் நிமாவோட கண்ணமே அப்படியே தக்காளி பழம் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பேரே எஜுகேஷன் கிடையாது, நீங்கள் வயலன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு விஷயம் எனக்கு புரியலை அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லவே மாட்டீங்க, இதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்குறா. இவ்வளோ நாளாக அடக்கி வச்சிருந்த ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டா. டெசாவும் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க. சும்மா வேஸ்ட்டான விஷயத்தெல்லாம் சொல்லி தரீங்க. ஒரு பொண்ணு கேங்காக ஃபார்ம் பண்ணால் அவங்க என்ன பேசிப்பாங்க, ஃபேஷனும் மேக்கப் இதை தான் பேசிப்பாங்க, அவங்க என்ன பேசினா எனக்கு எதுக்கு, இல்லை பசங்களே இப்போ கேங்காக ஃபார்ம் பண்ணால் அவங்க என்ன பேசிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பேசிப்பாங்க, இதுதான் நீங்கள் சொல்லி தரீங்க, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த நாட்டு மக்களை பற்றியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் ஒழுங்கான பதில் சொல்லலை. இல்லை சரி உங்களுக்கு நான் உங்கள் வழியிலையும் பதில் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா பசங்க முன்னாடியும் பொண்ணுங்க இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாப்போம் அப்படின்னு கேட்குறா. இவங்களுக்கு என்ன சொல்கிறது, இவ என்ன இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அந்த ரூமை விட்டே போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பெஞ்சிலே படுத்துட்டான். நான் இவ்வளோ பேசினதுக்கு நான் தான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த சேர்லேருந்து இறங்கி ஜன்னல் பக்கம் வந்து நாக்ஸ் இங்கே வா அப்படின்னு சொல்லி நாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதை தடவை கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி ஃபீலிங்கும் நல்லா தான் இருக்குல்ல, அப்பாடா இவ்வளோ நாள் என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் நிமாவோட கன்னத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா எரிமலையாக கொதிச்சுட்டு இருக்காங்க. இல்லைப்பா என்னால் தான் இது, என்ன எதுவும் அவங்கள திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் திட்டலை, அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சாரி கேட்குறாங்க. சரி இதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயலின்லாம் கற்றுக்கிறா, நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கிறா. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உவசையும் பார்த்து அவளை ஹக் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உவசை பார்க்கவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கட் பண்ண அப்பாவும் மகளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹவுஸ்வைஃப் ஃபேமிலிக்கு நார்த்தன் சைடு தான் இப்போ ஒர்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு தான் 5 வயசு ஆச்சுல, நீ வீட்லேயே படித்தது போதும், என் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வரியா அப்படின்னு கேட்கும்போது நிமாவுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஓ வர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நிமாவும் டேலன் ஹவுஸ்வைஃபும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் என்னென்னா ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அது நிமாவுக்கு தெரியாது. அவளும் வந்து நிற்கிறா. அவங்களும் ஏதோ ஒரு உருண்டை மாதிரி எடுத்து அந்த மேலே வைக்கிறாங்க. வச்சோடனே அங்கே ஃபுல்லாக லைட் என்ன ஆகுது. அங்கே என்னென்னா அவங்க அப்பா அர்சென்ட்டா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வந்தோடனே அப்படியே காம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. இவளும் இங்கே தானே இருக்கோம், எதுவும் மாறலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ள மக்கள் மட்டும் மாறி இருக்காங்க. என்னது வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளும் வந்து நான் தான் இவங்களோட 2வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களாம் அர்சென்ட் அங்கே வரவே இருக்கான்னு சொல்லானது அவளுக்கு ஓ அர்சென்ட்டுங்கிறது ஒரு பிளேஸா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. வந்தோடனே அவள் கதை போய் அவள் வேகமாக திறக்கிறா. திறந்தோடனே ஃபுல்லாக ஸ்னோஃபால்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால்ஸை பார்த்து அவளுக்கு ஒரு ஆர்வத்தில் அப்படியே ஓடிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டா. அவங்க அப்பாவும் வந்து ஒரு ஸ்பெல் போடுறாங்க. அவள் நார்மல் ஆகிட்டா. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வரக்கூடாது, ரொம்ப குளிரும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் எப்படி வருது அப்படிங்கும் போது நிமாக்கு ஷாக்ஸு க்ளோஸ்லாம் போட்டுவிட்டு இப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. அந்த ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் அப்படியே கையில் எடுத்து பால் மாதிரி செஞ்சு அவங்க அப்பா மேலே எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்படியே அவங்க ஒரு வீட்டுக்கும் ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்களும் இவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு வரவேற்கிறாங்க. நிமாக்கு இந்த இடத்துல மட்டும் ஸ்னோஃபால்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக நினச்சிட்டு இருக்கா. அப்படியே டின்னர் டைமாக ஆகுது. சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. இவளுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்களும் சரிம்மா உனக்கு இன்னும் கொஞ்சம் தரேன் சொல்லிட்டு நாளைக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக செஞ்சு தரேன்னு சொல்லவும் என்னது பேக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்கிறாங்க ஆமாம் நாளைக்கு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இல்லை நீ வேணா நீ இங்கே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நாங்கள் போயிட்டு வரோம், ஏன்னா அங்கே நிறைய பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அங்கே போகிறவங்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போது நிமா சொல்கிறா நான் பண்ணால் நான் சோல்கிட்ட சொல்லி எப்படி உங்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்லவா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் வேணாம்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொம்மையை பிடிச்சி கேட்டு சோல்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதோட அதுவும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குது. என்னை ஏன் இப்படி திடீர்னு நீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கான், அதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மான்ஸ்டர்ஸா என்ன மான்ஸ்டர்ஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. நிமாக்கு அவங்க இருக்கிற பிளேஸே தெரியாது. சரி எங்கே இருக்கோம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது கில்வா ப்ராக்ஸிங்கிற இடத்துல இருக்கோம், அங்கே இருக்கோன்னு சொல்கிறாரு. சோலோ அந்த இடத்துல எந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது இவளும் கேட்குறா. அங்கே கோப்ளின்ஸ், வேம்பயர்ஸ், அப்புறம் வந்து பெரிய பெரிய சலந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நிஜமாலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இருந்தாலும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.